ஹாய்மா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இஞ்சி காப்பி அது எவ்வளவு உடம்புக்கு நல்லதுன்னா, தொப்பை இருக்குது பார்த்தீங்களா, அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, தண்ணியை கொதிக்க வச்சு அதில் ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவு இஞ்சியை ஒரு பெரிய அளவு போட்டு நல்லா கொதிக்க விட்டு, தூள் காப்பி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கொதித்து சாறு இறங்கினதுக்கு அப்புறம் தூள் காப்பி போடணும். ப்ரூ, சன்ரைஸ் இது மாதிரி போடக்கூடாது. தூள் காப்பி இருக்குல்ல, அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டு நாட்டு சர்க்கரை வேண்டாம், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். சீனி போட்டு குடிக்கிற நீங்கள் சீனி போட்டு குடிச்சிக்கலாம். அதை நல்லா கொதிக்க விட்டு சீனியை போட்டுட்டு, இது என்னத்துக்குன்னு சொன்னால், தொப்பை நீங்கள் குறையிறத கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு மாதம் ஒரு 48 நாள் குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட்டு இது கொடுக்குது. நாங்கள் குடித்து ட்ரை பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறோம். அதனால் காலையில் வெறும் வயிற்றில் இந்த காப்பி குடிங்க. பல்ல விளக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இந்த காப்பி குடிங்க. இஞ்சி காப்பி தொப்பை உள்ள நீங்கள் குடிச்சு பாருங்களேன். அது எப்படி செம்மையாக இருக்குது. வடிகட்டி காலையில் குடிச்சிருங்க ஒரு டம்ளர். டெய்லி அதேமாதிரி ஒரு 48 நாள் குடிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே தெரியும். ஒரு 15 நாள்லேயே உங்களுக்கு தொப்பை குறையிறத நீங்களே பார்க்கலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு மருந்து இது. காஃபி தான், ஆனால் செம்மையாக வேலை செய்யுது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இஞ்சி காப்பி ரெடி.